ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய பார்க்க போறோம்னா ஊறுகாய் ரெசிபினா. இது ரொம்ப நாள் முன்னாடி நம்மள்ட்ட கேட்டது. போடலாம்னு போடவே இல்லை. எப்படின்னா என்ன எதுவுமே ஆட் பண்ணாம எப்படி நம்ம ஊறுகாய் ரெடி பண்ண போறோம். சிம்பிளான 2 இன்கிரீடியன்ட் வச்சு வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஓகே, உப்பும் மிளகும் தான் வேணும். அப்புறம் நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் கூட நம்ம நெல்லிக்காய் 3 சைஸ் ஊறுகாவும் செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா வத்தலை காய வச்சு நம்ம மிக்சியில பொடிச்சாலே போதும். நமக்கு இந்த கொஞ்சம் நவுண்டுட்டு ஓகே. அதனால நான் சட்டி நல்லா காய வச்சிருக்கேன். ரொம்ப டீப்பா வறுக்கணுமா அப்படியெல்லாம் கேட்டா கிடையாது. லைட்டா ஒரு ஹீட்ல போட்டு நம்ம எடுத்துடணும். நல்ல வெயில் அடிச்சுன்னு உண்டுமானா வெயில்ல வச்சு எடுத்துட்டு நம்ம உடனே இந்த இது மிக்சியில போட்டு பொடிச்சிட்டோன்னு வையான், சூப்பரா பொடிச்சு எடுத்துடலாம். ஆனால் இது கொஞ்சம் நேரம் ஆனதுனால தடுத்துட்டு ஓகே, கொஞ்சம் ஹீட் ஏறணும், அவ்வளவுதான். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சு நம்ம இதை போட்டு எடுத்துட்டோம். அதை நல்லா சூடாக்கிட்டு போட்டு எடுத்துட்டாலே போதும். ஓகேயா, ஆஃப் பண்ணிடுறேன்னா ரொம்ப ஹீட் ஏறாண்டா. இது ஒண்ணாச்சா, கல்லுப்பு போட்டுதான் நம்ம என்ன செய்யணும், பொடிக்கணும். ரெண்டாவது அதே மாதிரி எலுமிச்சங்காய், நார்த்தங்காய் எல்லாமே எலுமிச்சங்காய் 4 பெட்டல் வர மாதிரி நம்ம என்ன செய்யணும், வகுந்துடணும். இப்படி நான் இப்ப அதை காணிக்கேன், எப்படி கட் பண்ணணுங்கிறத காணிக்கேன். சரியா, இப்படி இது 6 பெடல் வர மாதிரி நம்ம என்ன செய்யணும், அந்த தாமரைப்பூ இருக்குல்ல போனாய ஓகேயா, இந்த மாதிரி நம்ம 6 இதா பிரிச்சு எடுத்து கட் பண்ணி வச்சிடணும். எதுக்காகனா அப்பதான் இதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் வைக்கும் போது இதாகும். அப்படி இதை எப்படி கட் பண்ணணுங்கிறத சொல்லிடட்டா. லெமன்னா இதுல மூடுல வெட்டாம இந்த அடிப்பாக இருக்கலாம், அதுலதான் கட் பண்ணணும். இந்த வெட்டிட்டு அருவாமனை இருக்குன்னா அருவாமனையில வச்சு அழகா வெட்டிடலாம். இப்படி என்ன எடுத்து இதுல கட் பண்ணாம அடிப்பாகத்துல இதுதான், இவ்வளவுதான் லெமனுக்குள்ள வேலை. அதுக்கப்புறம் எலுமிச்சங்காய், நார்த்தங்காயும் இதே மாதிரிதான். இது ஒரு மாதிரி இருக்கா, நார்த்தங்காய் இப்ப 3 பக்கமே கட் பண்ணிடலாம். இப்படி நேர 2 பக்கமும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி கட் பண்ணி கிராஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இருக்கா, ஏன்னா கட் பண்ணும்போது கண்டிப்பா அதுல ஜூஸ் எல்லாம் வெளியே வரும். அதுல உள்ள ஜூஸ், நார்த்தங்காய் ஜூஸ், லெமன்ல உள்ளதெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது. அதுக்காக வேண்டாம் இப்படி கட் பண்ணது, ஏன்னா அந்த ஜூஸ் எல்லாமே உள்ளே இருந்துவிடும். புரிஞ்சா, இதுதான் நார்த்தங்காய் கட் பண்ண முடியாது, இது எலுமிச்சங்காய் கட் பண்ண முடியாது. நம்ம இனிமே பொடிச்சிட்டு பார்ப்போம்னா, வத்தல் ஒரு 3/4 பங்கு பொடிச்சு வச்சிருக்குமா. இனிமேல் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துருவோம்னா, இந்த மெத்தட்ல தான் என்ன செய்யணும், பொடிச்சு வைக்கணும். அதே மாதிரி ஒண்ணு மண் பாத்திரங்கள்ல வைக்கணும், இல்லைன்னு ஒண்ணு வேணா பிளாஸ்டிக் டப்பால வைக்கணும். எதுக்கு அப்படி சொல்லேன்னா, அலுமினிய பாத்திரத்துல வச்சா ஓட்டை விழுந்துரும், சில்வர் பாத்திரத்துல வச்சா ஓட்டை விழுந்துரும். இதே இது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் நல்ல டப்பாவாக இருந்தா அது இது இப்போ உள்ள ட்ரெண்ட். அந்த காலத்துல மண்பானை இல்லைன்னா பரணினா இந்த மாதிரி ஐட்டங்கள். எஸ் சாரி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. சரியா, அதுக்காண்டி நான் இன்னைக்கு 2 டப்பா எடுத்திருக்கேன். ஒண்ணுமே இல்லை, வச்சிருவோமா. இப்படி எடுத்து பிரிக்கணும். கையே ஆயுதம். இப்படி வைக்கணும், வச்சுட்டு பிரிங்க, பிரிச்சுட்டு இப்படி போடணும்.
வச்சு நல்ல ஒரு குத்தி அமுக்கி விட்டுறணும். எல்லா இதுலயும் வைக்கணுமான்னு கேட்டா கிடையாது. இந்த எடப்பட்டை இருக்கலாம், இப்படி வச்சாலே போதும். இப்படி லைட்டா தூத்துனாலே போதும். ஆனா இப்படி எல்லா இடமும் பட்டுட்டுன்னு வைங்களாம், எண்ணெயோ தண்ணியோ ஒண்ணுமே வேண்டாம். நம்ம இத அது பாட்டு ஒரு இடத்துல வச்சுட்டாலே போதும். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா இதுல உள்ள ஜூஸ்லயே அது என்ன செய்திருக்கும், நல்லா இப்படி வச்சிடணும். வச்சுட்டோமா, நான் இப்படி வச்சுட்டு நான் இதுல எல்லாம் நிறைய அப்படின்னு வச்சுட்டோம். அதுல உள்ள ஜூஸ்ல என்ன செய்திரும், சூப்பரா ரெடி ஆயிரும். இப்படி எல்லாத்துலயும் சீடெல்லாம் ஒண்ணுமே எடுக்கவே வேண்டாம், அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டு. இதுதான் பழைய காலத்துல ஊறுகாய் போட்டது. இதை எடுத்துட்டு நம்ம அவ்வளோத்தையும் வச்சுட்டு பார்க்கலாம். இதே மாதிரிதான் லெமனுமே தான். பார்த்தா நல்ல எரிப்பா இருக்குமா அப்படின்லாம் கேட்டா கொஞ்சம் காரசாரமாவே தான் இருக்கும். இப்படி வச்சு டைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணி தூக்கி வச்சிடணும். இப்படி வைக்கணும், இப்படி ரெண்டையும் வகுக்கணும். இவ்வளவுதான். இதெல்லாம் அந்த உரல்னு சொல்லுவாங்க தெரியுமா, உலக்க உரல்லாம் உண்டு தெரியுமா, அதுல வச்சுதான் இடிச்சு போடணும். அதுக்குதான் அந்த மெத்தட்ல தான் நம்மளும் இன்னைக்கு என்ன செய்திருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நைஸா பொடிக்காம 1-2 இந்த மாதிரி நம்ம என்ன செய்திடணும், போட்டுடணும். போட்டுட்டு மூடி வச்சு மூடக்கூடாது. நம்ம என்ன இருக்கல, இந்த மாதிரி காட்டன் துணி, அந்த டைம் உள்ளி துணின்னு சொல்லுவா, அதாவது லேஸ் அப்படி பார்த்தா தெரியும், இட்லி லேசா இருக்கும். அந்த மாதிரி துணிகளை எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சிடணும். நான் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். நம்ம கயிறு வச்சு கட்டணும். எதுக்கு கயிறு வச்சு கட்டணும்னு சொல்லிடுறேன், பூச்சிகள் எதுவும் உள்ளேயும் போகாது. 2வது வெயில்ல காணிக்கணும், அப்படி வெயில்ல வச்சாலும் நல்லது. ஓகேயா, அதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அந்த வெயில் பட்டாலும் இது ஒண்ணும் செய்யாது. இந்த மாதிரி வச்சிடணும். எதுக்குதான் இந்த துணியை கட்டிடுவோமா நீட்டா. ஓகே, எப்படி இருக்கு? இந்த மாதிரி இதையும் நம்ம என்ன செய்திடணும், ரெடி பண்ணணும். நான் மீதி இருக்கு இதை போடலை, ஏன்னா நம்ம நிறைய ஓவரா போட்டுட்டோம், அதனால போடலை. காட்டன் துணி தான் எடுக்கணுமே தவிர அந்த பாலிஸ்டர் இந்த மாதிரி துணியெல்லாம் எடுக்கக்கூடாது. இது எதுக்குன்னு சொன்னா நெல்லிக்காய்க்கு. ஓகே, நெல்லிக்காய்க்கு நான் என்ன செய்திருக்கேன்னா, நெல்லிக்காய் பொய்யாவி, அதாவது இட்லி பாத்திரத்துல நம்ம இட்லி அவிப்போம்ல, அந்த மெத்தடுல போட்டு மேல உப்பு தூவி போட்டு வச்சிருக்கேன். உப்பு கண்மா பாரு, இந்த உப்பு கூட நின்னாதான் அது என்னது, ஊறுகாய். இந்த இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். இல்லைன்னா இதா இருக்கா, இந்த மாதிரி கட் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா அது ஊற நம்ம பொய்யாவி அவிச்சு வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா என்ன செய்திரும், சீக்கிரம் குழஞ்சிரும். ஓகே, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வெந்தா போதும்.
எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம். இனி என்ன செய்யணும்னா கடுகு, போட்டாச்சா? கடுகு பொரியட்டு. லைட்டா காயப்பொடி, கருவேப்பிலை எல்லாம் போட கூடாது, காயப்பொடி போடணும். அப்புறம் எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி போடணும். இது என்ன செய்யலாம், லாஸ்ட் போட்டுடலாம். இது எண்ணெயிலே தான் கிடக்கணும். ஓகே, அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோம். சரியா? இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கிடக்கட்டு. இருந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம்னா, கொதி வந்துட்டலாம். இனி ஆஃப் பண்ணிடுவோம்னா, இது இப்படியே வச்சிட்டு ஒரு மூடிய வச்சு மூடி வச்சிருவோம். மூடி வச்சிட்டோம்னா அது இன்னொரு 1/4 கால் பங்கு வேகும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பரணி ஜார்ல வச்சிட்டோம்னா இதுவுமே மாச கணக்கால வருஷ கணக்காகவே அப்படி இருக்கும். அது நம்ம அந்த வீடியோ லாஸ்ட், நம்ம இப்ப இந்த வீடியோ வந்துரும். ஆனா இன்னும் ஒரு வாரம் கழிஞ்சு அதுக்கு நிலைமை எப்படி இருக்கிறதையும் கண்டிப்பா ஒரு சாட்ஸாவது நம்ம போடுவோம். அப்ப இந்த நெல்லிக்காவையும் காணிப்பேன். சரியா? இதெல்லாம் சிம்பிளா உள்ள மெத்தடு, வீட்டுல இருக்கக்கூடிய, அதாவது எப்பவுமே நான் சொல்றது இந்த சிம்பிள்ங்கிறது ஈஸிங்கிற அப்படி இல்லைல்ல. அந்த காலத்துல வீட்டுல இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு என்னென்ன ரெடி பண்ணாங்க, இயர்லி வச்சு யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரிதான் நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், இது எப்பவுமே ஒரு கஞ்சி குடிக்க ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு இது. இப்பம்லாம் ரசவடை, சிக்கன் 65 அவங்க அப்பம்லாம் ஊறுகா தானே. அது எந்த மெத்தட்ல ரெடி பண்ணலாம். நல்லெண்ணெய் இருந்தாதான் ரெடி, அப்படியே கிடையாது. நல்லெண்ணெய், எண்ணெய்ங்கிறதே வேண்டாம். உப்பு மிளகு, அது வத்தல் நல்லா காய வச்சு வெயில்ல காய்ச்சிட்டு உடனே பொடிச்சிட்டோம்னா நல்லா சருகா பொடிஞ்சிரும். இன்னைக்கு நமக்கு அது தடுத்ததுனால நம்ம வருத்தோம். சரியா? கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.